ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரைடர் விக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளாக் கிளம்பிட்டோம். எங்கே விளாக் போகிறோம்னா ரோஸ் மலைக்கு போகிறோம். ஆக்சுவலி ரோஸ் மலையை நாங்கள் இப்போ செங்கோட்டையிலேருந்து கிளம்பியிருக்கோம். செங்கோட்டை டு தென்மலை ரோட்டில் லெஃப்ட் சைடில் கரெக்டாக ஆரியங்க வந்தோன்னு லெஃப்ட் திரும்பிடுங்க. கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்கன்னா ரூட் மாறிடுவீங்க. கரெக்டாக ஆரியங்க வந்தோன்னு லெஃப்ட் இப்படிக்கா வந்தீன்னு வையே ஆல் இந்தியா ரெடி ஆகுது. சரி, அப்படிக்கா போனீன்னு வையே எஸ்டேட்டுக்கு திரும்பிடுங்க. ஆக்சுவலி ரோஸ் மலைனாவே ஒரு சூப்பர் இடமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த நேம் அப்படி இருக்கு, ரோஸ். ரோஸ் 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 ரோஜா பூவே ரோஸ். ஆனால் அழகா இது வந்து நம்ம புதுசாக நம்ம ஃப்ரெண்ட் அன்வர் நேற்று ஏதோ முக்கியமான வேலைக்கு கோழி பார்க்க போயிருக்கோம். இன்னைக்கு தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்ரேடரு நம்ம ரஞ்சித் தான் கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு. நானு அடுத்து நம்ம டேரக்டர் நேற்று ரொம்ப எடிட்டிங் ஒர்க் நாள் டயர்டா தூங்கிட்டு இருக்காரு கார்ல. ஒரு கோட்டர் இன்னைக்கு வந்து நம்ம ரோஸ் மலைக்கு போறோம். ஆக்சுவலி இங்க வந்து ஜீப்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஜீப்புக்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்றாங்க. 8 பேர் போகலாமா. அது போக ஒரு நாளைக்கு 2 பஸ் ஓடுது. காலையில் 8 மணிக்கு ஒரு பஸ் ஓடுது, ஈவினிங் 4 மணிக்கு ஒரு பஸ் ஓடுது. ஸோ நம்மகிட்ட கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா ஜீப்பில் போகலாம், கம்மியாக இருந்தாலும் பட்ஜெட்னாலும் போய்க்கலாம். ஏன்னா இங்கே சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தெளிவான இடம். தெளிவான இடம் போய் அடி வாங்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம ரோஸ் மலைக்கு மூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறோம் இன்னைக்கு விளாக்ல. வாங்க போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நேராக உள்ள லெஃப்ட் கட் பண்ணி வந்த உடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கும்போதே லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடு போவோம்னா ஸ்ட்ரைட்டாக போங்க. அங்கே கூட போர்டு இருக்குது. அந்த போர்டை பார்த்தீங்கன்னா ரோஸ் மலைன்னு போட்டு நேராக காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆமாம், இப்படி தானேம்மா? ஸோ வந்து நீங்கள் நேராக உள்ளே வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக போங்க. லெஃப்ட் ஒரு ரோடு இருக்குது, லெஃப்ட்டில் போயிடாதீங்க. ஓகே, வாங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம பாட்டிமாக்கு. நான் ரொம்ப நல்ல நம்ம மாப்பிள்ளைகளுக்கெலாம். ஓகே பாட்டிமா, பாய். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரியங்கலேருந்து ரோஸ் மலைக்கு பாதையில் வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு பாதி தூரம் வந்தோடனே இப்போ அழகான ஆறு கிராஸ் ஆகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. தண்ணியுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓன் வெஹிக்கிள் வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. இது வந்து ஆஃப் ரோடு தான் இருக்கு. ஆக்சுவலி நாங்களே இப்போ ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து வந்த மாதிரி இருந்துச்சு. ரோட்டில் ஏற்றும் போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் செல்ஃபாக வாங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒன்று ஜீப்பில் வந்துருங்க, பஸ்ஸில் கூட வாங்க. பட் ஓன் வெஹிக்கிள் வரைக்கும் நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் உங்கள் ஓன் காரில் வாங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஆனால் வரும்போது கொஞ்சம் திக் நிமிடங்கள்லாம் இருந்துச்சு. யானைச்சாணி 2 இடத்துல பார்த்தோம். அது போக யானைச்சாணிலாம் பார்க்கல. யானைச்சாணி எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த கமண்டமா எங்கே போயிருந்தோம். அது போய் யானை மரத்தெல்லாம் பிடிங்கி போட்டுருந்துச்சு. அவங்களுக்கு கவர் பண்ண முடியல. பட் கொஞ்சம் எப்படி சொல்ல ஆஃப் ரோடாக தான் இருக்கு. கவனமாக வாங்க. டயர்லாம் போகுது பாரு ப்ரோ, பாருங்க ப்ரோ, என் டயரெல்லாம் தேஞ்சு போச்சு. அட பாவிகளா, ஐயோ. என் பேக்கை காமிக்க. ரோட்டில் லெஃப்ட்டுக்கா பங்கர் ஒன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திடீர்னு இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஆமாம்,
ஆக்சுவலி ரொம்ப தூரம் வந்தோம், இப்போ தான் அந்த கடையே பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஒரு என்ன சர்ப்ரைஸ்னால், இப்போ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ்காரர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம். உடனே அவங்க வண்டி நம்பரை மட்டும் எழுதிட்டு மேலே போங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 500 மீட்டரில் ரோஸ்மலை வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குது, ரப்பர் தோட்டம் இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன, மேலே ஒரு சின்ன கிராமமே இருக்குது. நாங்கள் நினச்சே பார்க்கல. இங்கேயும் மக்கள் இருக்காங்க பாருங்க, ஓட்டு வீடு வச்சு கடை எல்லாமே இருக்குது. அந்த கல்ச்சர், பழைய கல்ச்சர் வச்சு அப்படியே இருக்கிறாங்க. ஸோ நிறைய மக்கள் பார்த்தோம். மேலே நல்ல கிராமம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் திருப்பி இன்னொரு 500 மீட்டரில் போயிடுவோம். அதுக்குள்ள நம்ம விளாகர் ஒருத்தரை பாருங்க, அங்கே காய வச்சிருக்க ஆட்டையை போட்டு தான். ஸோ சரி வாங்க கிளம்புவோம். அடுத்து 500 மீட்டரில் ரோஸ்மலை ரீச் பண்ண போகிறோம். பார்க்க என்ஜாய் பண்ணுறோம். சீக்கிரம் கிளம்பும். கல்லாப்பட்டிக்கு ஸ்கெட்ச் போட்டான். அடுத்து அந்த பாட்டியை கூட விட மாட்டான். உள்ள வெளியில 2 இடத்துலையும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டோம். இன்னொரு 200 மீட்டர் வேணா இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே மண் பாதை தான் இருக்குது. ரோடு கூட சரியாக இல்லை. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செடிகள்லாம் அழகாக இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரப்பர் தோட்டம் தான் அங்கே ஸ்பெஷல் இருக்குதுலே. ஆமாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன செடின்னு தெரியுதா நமக்கு? ரைட் சைடில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட நம்ம 2-3 மலை தாண்டி ஏறிட்டோம். பாதையே ரொம்ப அப்படி ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது. கொஞ்சம் நீங்களே பாருங்கள். மண் ரோடு தான். வேற தாத்தாவே வலிவிதான் வராரு. பாத்து ஓட்ட வச்சு ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. பாருங்க, வீட பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. வீட பாருங்க, சரியா என்ன கட் பண்ணிட்டு இவ்வளவு தூரத்துல வந்து வீட கட்டி வச்சிருக்காங்க. பரா ஆமா, இருக்க இடத்துல வீடு கட்டுவாங்க. இவரை நம்பி கேமரா கொடுத்தா வெளியே கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க, ஒரு சர்ச் இருக்கு. சர்ச் உங்களுக்கு தெரியாது சர்ச்சுன்னு சொல்றதுலே நிறைய இருக்கு. இங்க வருங்க, முன்னாடி எவ்வளவு இறங்குதுன்னு அந்த பாதையை பாருங்க எவ்வளவு இறங்குதுன்னு. ஆனா திருப்பி இறங்கிட்டு ஏற முடியுமான்னு தெரியல, காரை வச்சுக்கிட்டு. அது வேற பயமா இருக்கு. கப்பல்ஸுக்கு நல்ல ஊர்ந்த இடம். கப்பல்ஸ்லேயே இருக்கா. கேமரா கீழே போட போறாங்க. கப்பல்ஸுங்க. நீ vlog சரி பண்ணி போறீங்க. வேற கொண்டு போறான். அவன் பேச்ச கேட்காதீங்க. அவன் மோசமான ஆளு. டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். கப்பல்ஸ் யாரும் நம்பி வந்துடாதீங்க. இந்த ஓடிக்கிட்டு இருக்கு. இவனே யாராவது கூட்டிட்டு ஓட போறான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கரெக்டாக மேலே ரோஸ்மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு 400 ரூபாய். இப்போ நாங்கள் 5 பேருனால 5 பேருக்கு எடுத்தாச்சு. புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அன்பர் அதை பேன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த குட்டியோட நம்ம வந்து மேலே ரோஸ்மலைக்கு போக போகிறோம். நம்ம வாங்க மேலே போய் ஜாலியாக இப்போ நாங்கள் ஒரு பிஸ்கட் போயிட்டு வாங்கிட்டோம். பாவம், ஒன்னும் தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு.